சாலமோனுடைய விண்ணப்பன்படியாகவே சாலமோனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தாள். ஆனால் அந்த ஞானத்தை எல்லாத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார்னா இல்லை. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார், ஆனாலும் தன் ஆத்மாவை காத்து கொள்ளாமல் விழுந்து போனார். இஸ்ரவேல் தேசமாகப்பட்டது ரெண்டாக பிரியப்பட்டது. அநேக பெண்களை திரும்ப செய்தார். விக்கிர வழிபாடுகள் செய்து தேவனுடைய காரியத்தை என்ன செய்தார்னா அவர் விழுந்து போனார். தேவ சமூகத்தில் ஞானத்தையும் அறிவையும் கேட்டார். ஆனால் என்ன கேட்கல அப்படின்னா, இவட கிருபினாலே என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி கேட்காமல் போனதுனாலே அவன் சுயத்தில் அவன் வாழ்க்கையில் விழுந்து போனான். ஆனால் தாவீது தன் தகப்பன் அவருடைய விண்ணப்பம் எப்படி ஏறெடுக்கப்பட்டதுன்னா, ஆண்டவரை கிருபையினை வழிநடத்துங்கப்பா. ஆனால் அநேக அந்த தேசத்தை ஆளுங்க செய்யும் போது ஒவ்வொரு ராஜாக்களும் இவரை பார்த்து பயந்தார்கள். தாவீதுக்கு விரோதமாக எழும்ப முடியாத போய்விட்டது வாழ்க்கையில். ஏன்னா அவர் கர்த்தருடைய கிருபை தாவீதை வழிநடத்துச்சு. தாவீது ஒரே ஒரு முறை தான் என்ன செய்தார், தவறு செய்தார். ஆனால் தன் மரண தருவாய் மட்டும் கடைசி வைக்கும் கர்த்தருடைய கிருபினாலே தன் ராஜ்யத்தை அவர் செய்து முடித்தார். ஆனால் தன் மகனாக இருக்க சாலமோன் ஞானத்தை அறிவை கேட்டார் ஒழிய கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார். இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் செய்யும் போது என்ன கேட்குறோம், இது வேணும் அது வேணும் கேட்குறவள. ஆனால் நீ இனிமேல் கேட்கும் போது என்ன கேட்குறீங்க, ஆண்டவரே உங்கள் கிருபை வேணும். அது அதிகமாக கிருபை பெற்றுக்கொண்டது யாருமா, தாவீது பெற்றுக்கொண்டார்.